Hi guys, welcome to channel Zone 14 Football. So UCL quarter finals second leg ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வெறித்தனமாக போச்சு, பயங்கரமாக போச்சு. அவ்வளோதான், லாஸ்ட் 4 டீம்ஸ் வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஆர் மோஸ்ட் அவேட்டட் கேம் இந்த வீக் கண்டிப்பாக பயர்ன் மூனிக் வர்சஸ் ரியல் மேட்ரிட் தான் சொன்னாங்கன்னு இல்லை, நம்மளே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் ரெமோன்டாடா நடக்க போதா ஆர் பயன் டாமினன்ஸ் காமிச்சு ஒன் சைடாக ஜெயிக்க போகிறாங்களா, இது ரெண்டு தான். அட்லீஸ்ட்டு என்ன சொல்கிறது, க்ளோஸாக போகுதுன்னெலாம் யாரும் சொல்லலை. ஒருத்தவங்க ஒரு சைடு ரெமோன்டாடானாங்க, இன்னொரு சைடு ஒன் சைடு இருந்தாங்க. ஓகே, நம்ம வேணால் என்ன சொன்னோம், க்ளோஸான விக்ட்ரி பயன் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொன்னோம். ஒரு 2-1 ப்ரெடிக்ஷனை போட்டோம். அதாவது இந்த லெக்கில் சொல்ல இன்னும் ஒரு 1 கோலில் டிஃப்ரென்ஸில் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே நடந்ததே வேறு. 4-3ன்ற ஒரு கிளாசிக்கான ஒரு கேம் போயிருக்கு. உண்மையிலே கண்டிப்பாக அந்த கேம் மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூசிஎல் மேட்சஸ் இன் யூசிஎல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மேட்சை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். அதான் சொல்கிறேன், ரெண்டு டீமுக்குமே வந்து அட்டாக்குன்னு சொல்லி அந்த டிஃபென்ஸ்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை. நீ ஒரு கோல் விட்டுறியா, அடுத்த கோல் நான் அடிச்சுக்கிறேன், இன்னொரு கோல் விட்றியா, இன்னொரு கோல் போய் அடிச்சுக்கிறேன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக்கிங் மாஸ்டர் கிளாஸாக போச்சு. ஸோ கண்டிப்பாக சரியான கேம். அண்ட் பயன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க லாஸ்ட்டில் உள்ளே போகிறாங்கன்னு நமக்கே தெரியும். ரியல் மேட்ரிட் நல்லா ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு டைலாம் வந்து செமையாக இருக்கும், பயன் வர்சஸ் பிஎஸ்ஜி. அதான் இந்த சைடில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. எனக்கு என்னென்னா ஒரு மேட்சுமே பெரிய பெரிய டீம் வெளியே பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சைடு வந்து அது வந்து கலவர பூமின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரே வெத்து குட்டாக தான் இருக்குது. சில டீம் பெரிய டீம்ஸ் போக தான் செய்கிறாங்க. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீ என்ன நினைக்கிற அந்த சைடை பற்றி? கண்டிப்பாக அந்த சைடில் நடக்கிற ஒவ்வொரு கேமுமே வந்து ஃபைனல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீ பயன் பார்த்தீங்கன்னா இதுவே ரியல் மேட்ரிடோட ஒரு ஃபைனல் கேம் மாதிரி தான் இருந்தது. அடுத்து பிஎஸ்ஜியோடையும் அது ஒரு ஃபைனல் கேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பிஎஸ்ஜி சரி டாமினண்ட்டாக தான் வந்திருக்காங்க. பட் இந்த கேமில் நான் கண்டிப்பாக மேட்ரிட் வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த ஃபயர் பேஷன் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதெல்லாம் தாண்டி, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி வந்து ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நிமிஷமே வந்து மேனுவல் நேயர் மிஸ்டேக் கோல், அடுத்த ஆண்டாங்குளர் ஒரு கோல், அந்த ஆமா கண்டிப்பா. அதுவும் நீ பார்த்தனா 2 கோலுமே வந்து நீ நியூயர்னால தான் போச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரீ கிக் நல்ல ஃப்ரீ கிக் தான், பட் ஸ்டில் நியூயர் மாதிரி ஒரு கீப்பர் குவாலிட்டிக்கு அதெல்லாம் சேவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெக்கில் எப்படி சேவ் பண்ணாரோ அதே மாதிரி வந்து செகண்ட் லெக்ல வந்து ஓகேடா நம்ம திரும்பி அதே மாதிரி விளாண்டா போர் ஆயிரும் மேட்ச்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமை கொடுத்துருக்காரு. ஸோ நியூயர் வேற லெவல், 40 இயர்ஸ்ல இருந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற. ஆமா, ஆனா செகண்ட் ஹாஃப்ல திரும்பி உள்ள வந்துட்டான். அந்த எம்பாப்பே சேவ் எல்லாம் வந்து அல்டிமேட்டா இருந்தது. ஸோ அதே மாதிரி ஆக்சுவலா கிறிஸ்டியானோ ரொனால்டோ சேவ் பண்ணுவான். ஆனா இப்போ 40 வயசுல 1-handed சேவ், என்ன வேற லெவல் அது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பயன் தான் ஃபுல் டாமினேஷன் இருந்தாங்க. பட் அப்பயும் எப்போ வேணாலும் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது மேட்ரிடுக்கு. பட் அந்த ரெட் கார்டு வந்து கண்டிப்பா நம்ம மேட்ச் நாளுக்கு நாள் நம்ம ரெட் கார்ட்ஸ் பத்தி தான் பேசுறோம். எவ்வளவு சாஃப்டா கொடுக்குறாங்கன்னு பேசியிருந்தோம். நான் இதுவும் வந்து கண்டிப்பா ஒரு சாஃப்டான ரெட் கார்டு தான். ஸோ அது வந்து செகண்ட் எல்லோன்றனால கிடையாது. அதாவது அந்த செகண்ட் எல்லோ வந்து பார்த்தனா இதுக்கெல்லாம் யூசிஎல்ல ஒரு எல்லோ கொடுப்பாங்களான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் செகண்ட் எல்லோ அவங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, அது பிளே வந்து ரீஸ்டார்ட்டை டிலே பண்ணிட்டான், அது ஏதாவது கமவிகாவையும் திட்டணும். ஏன்டா, அதாவது இப்போ தான் ஒரு எல்லோ கார்டு வாங்கினேன், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு, இல்லைனா இது செம அன்வான்ட் கேமில். அது வரைக்குமே கேம் டை ஈக்குவலாக போயிட்டு இருந்தது, எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போயிருக்கலாம். தேவையே இல்லாத ஒரு மூவ். அண்ட் ரெஃப்ரியுமே இவ்வளோ சாஃப்டான இதுக்கு வந்து செகண்ட் எல்லோ கொடுத்ததுமே கொஞ்சம் கேம் அவங்க டோட்டலாக மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உடனே வந்து டியாஸ் கோல் அடிப்பான், அப்புறம் ஃபைனலில் ஒலிசே கோல் அடித்து கேமே முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த இன்சிடென்ட் கேமை மாற்றிச்சுன்னு சொல்லலாம். பட் அதான் அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக போகாது பிகாஸ் ஆஃப் த செகண்ட் எல்லோ. ஏன்னா டைரக்ட் ரெட்டுனா பெரிய இஷ்யூ ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த எல்லோ கார்டுனால நம்மளால எதுவும் கேட்க முடியாது, அவங்க ரூல்ஸ் படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கே வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா நீ பார்த்தனா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் மேட்ச் முடிச்சோன்னே பெல்லிங்ஹாம்லாம் ராப்டுன்னா அது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதான் நம்ம பிளேயர்ஸ் தான் சொல்லணும். நீ வந்து பார்சலோனா கேம் எரிக் கார்சியா தான் போன லெக்ல தான் அது மாதிரி ஒன்று நடந்தது, தொடாதரா பிளேயர்னு கேட்டால் எவனும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து இது பால் எல்லாம் எடுத்துட்டு போறதெல்லாம்
ரொம்ப மோசம்டாடி. அதுவும் அவன் தான் ஃபவுல் போட்டுட்டு வரான் வேற. அந்த ரெஃப்ரி வந்து இந்த ரெண்டுன்னு காமிச்சு அந்த எல்லோ கார்டை கொடுப்பான். ரெஃப்ரிக்கே தெரியாதுடா, ரெஃப்ரிக்கே அது செகண்ட் எல்லோ தெரியாது. அவன் எல்லோ கொடுத்து நடந்து போயிடுவான். ஹாரி கேன் பேர் சொல்லுவான், சார் இது வந்து செகண்ட் எல்லோ சார். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் எல்லோ கொடுத்து 2 கொடுப்பான். மேபி இது அவன் வந்து இவனுக்கு செகண்ட் எல்லோன்னு தெரிஞ்சிருந்தா அவன் கொடுத்துருப்பானா, நீ யோசிச்சுக்கோ. இதே அவன் வந்து கொடுத்ததே வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ மாதிரி தான் கொடுத்துட்டு அவன் பாட்டு நடந்து போறான். அப்புறம் அவன் கேன் ரிமெம்பர் பண்ணல சொல்லனா டெஃபினட்டாக அவன் தெரிஞ்சிருக்காரு. ஸோ மேபி அவனுக்கு வந்து முன்னாடியே வாங்கினான்னு தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்காம இருக்கலாம். என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்ச நேரம் முன்னாடி தான்டா வாங்கினான் அவன் எல்லோ கார்டு. அது அவ்வளோ ஞாபகம் வருது ரெஃப்ரிக்குன்னு, அதுவும் தெரில. பட் ஆனால் ஹாரி கேன் வந்து ப்ரெஸ்ல வந்து காமெடியாக சொல்லியிருப்பான், அதாவது இத்தனை வருஷமா உங்களுக்கு தான் ரெஃப்ரி டிசிஷன் வந்து ஃபேவராக போயிருக்கு. ஸோ இது கூட வந்து ரீஸ்டார்ட்டை டிலே பண்ணதுக்கு எல்லாம் தான் கொடுப்பாங்கன்னு என்னமோ ஒரு மாதிரி உள்குத்து இல்லை, டேரெக்டாகவே சொன்ன மாதிரி தான் இருக்குது ஹாரி கேன். ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆமாம், அவர் சொன்னதில் வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆப்போசிஷன் டீம்ஸ் வந்து நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க மேட்ரிட்க்கு ஃபேவரபுளாக டிசிஷன்ஸ் வருது, எஸ்பெஷலி அந்த 50-50 டிசிஷன்ஸ் நிறையா வருதுன்னு. அதை பற்றிலாம் இப்போ பேசி ப்ரோஜனம் கிடையாது. பட் அதான் நீ சொன்ன மாதிரி வந்து இந்த சுச்சுவேஷன், இந்த இன்சிடென்ட் 86th மினிட்ல நடந்தது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி டையிங் மோமெண்ட்ஸில் வந்து நீ பால் எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி பண்ணினா கண்டிப்பாக எல்லோ கொடுப்பாங்க. பட் அதான் நீ சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் எல்லோன்னு அவன் மைண்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பான், ஒரு செகண்ட் 2 செகண்ட் யோசிச்சிருப்பான். பட் ஆல்ரெடி கொடுத்துட்டான் அவன், அதுக்கப்புறம் அது திரும்பி வாங்க முடியாது. ஸோ ரெட்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 4 நிமிஷம் தானே இருக்கு, 4 நிமிஷம் பிளஸ் எக்ஸ்ட்ரா டைம், அவ்வளோதான் இருக்கு. ஓகேயா? ஸோ ரெட் கார்டு வாங்கி ஜெயிக்கிற டீம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரியல் மேட்ரிட்க்கு வந்து ரெட் கார்டு வாங்கி போச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீ ஒரு 70 நிமிஷம் 60 நிமிஷத்துல ரெட் கார்டு வாங்கினா ஓகே, பயன் மாதிரி ஒரு டீம் செஞ்சிருவாங்க. பட் 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம்ன்றது கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவங்க வந்து 2 விங்கர்ஸ் ஒலிசே அண்ட் லூயிஸ் டியாஸ் வந்து டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங்கர்ஸ் இந்த வேர்ல்டு கரண்ட்லி நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லெவலில் இருக்க பிளேயர்ஸை வந்து நம்ம என்ன சொல்றது, அவங்க டேன்னு வச்சுக்கேன் நம்மளால பிடிக்கவே முடியாது. அதுவும் ஒலிசேலாம் வந்து ஃபைனல் 20 செகண்ட் சும்மா கார்னர்ல எடுத்துட்டு போய் விளாண்டு இருப்பான்னு நினச்சா பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், போய் சொருகிட்டு கார்னர்ல போய் செலிப்ரேஷனை போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மென்டாலிட்டி தான் நம்ம வந்து கேட்குறோம். இப்போ நீங்க ஆர்சனல் கேமே பாத்தீங்கன்னா வந்து கோல்லெஸ்ஸா நிறைய போச்சு. சோ அத பத்தி நம்ம வருவோம், அத பத்தி இப்பவே அடிக்க போறோம். அது ஸ்பெஷல் ஐட்டம் லாஸ்ட்ல இருக்கு கைஸ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. ஆர்சனல் ரோஸ்ட் இல்லாமல் வீடியோ இருக்காது, ஏன்னா ஃபியூ கேம்ஸ் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்டிகுலர் கேம் சொல்லலாம். நீ சொன்னது கரெக்ட் தான், 4 நிமிஷம் தான் இருக்கு, ஓட்டி இருந்தால் எக்ஸ்ட்ரா டைம் போயிருக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா டைம் 30 நிமிஷத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? அதாவது மேட்ரிட் டிஃபென்ஸ் கேள்விக்குறியான நிலைமை தான், கண்டிப்பா கேள்விக்குறியான நிலைமை தான். அவங்க 30 மினிட்ஸ் சர்வைவ் ஆயிருக்கு. ஆனால் நீ யோசிச்சு பாரு, கொஞ்சம் டிஃபென்சிவாக போய் பேஷண்ட்டாக அடி கவுண்டர் அட்டாக், அதுதான் அவங்க யூஸ்வல் டாக்டிக்காக இருக்கும். ஏன்னா பயன் மாதிரி ஒரு அட்டாக்கிங் டீமோட அவங்க 30 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி பெனால்ட்டிஸ் வரையும் போயிருக்கலாம், பெனால்ட்டி ஷூட்டில் என்ன நடந்துக்கலாம். பட் ஆனால் இமீடியட்டாக 2 கோல் விட்டது கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா டிஃபென்ஸ் வைஸ் அதான் மேட்ரிட் போராக தான் இருந்தது. ஸோ அதனால் அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அவங்க 3 கோல் அடித்தது வந்து, ஏன்னா அவங்க ஹோம்லேயே அவங்க 1 தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 3 அடித்தது அண்ட் ஃபஸ்ட்டு மிஸ்டேக், அந்த மேனுவல் நியர் மிஸ்டேக் அப்புறம்லாம் வந்து லிட்டரலாக கேமை வந்து ஈக்குவல் ஆக்கிட்டான் ஃபஸ்ட்டு நிமிஷமே. ஸோ அட்டாக்குலர் அடிச்சதுக்கப்புறம் லிட்டரலாக கேம் ஈக்குவல். ஸோ நான் என்ன நினச்சேன், ஓகே கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் வந்துடுவாங்க, அந்த அந்த யூஸ்வலாக பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த ரெமோண்டாடாஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயன் வந்து அதை பார்த்து இதாகிடுவாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா நியூ இயர் மாதிரி பிளேயரே வந்து மிஸ்டேக் பண்ணும்போது என்ன நடக்கலான்றமோ, அவங்க ஒன்று விட்டா நாங்கள் இன்னொன்று அடிப்போம், இவங்க திருப்பி அடிக்கிறாங்க, திருப்பி அவங்க அடிப்பாங்க, அது மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது. பட் இது வந்து நான் என்னன்னே தெரியல, அதாவது வினியும் எம்பாப்பேவும் வந்து அவங்க டெட்லியான ஒரு காம்போ ஒன்றா சேர்ந்து ஆடும் போது ஒரே டைமில் ஃபார்மில் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் என்னமோ தெரில, அவங்க 2 பேரும் ஒன்றா ஆடினா எதுவுமே வேலைக்கே ஆக மாட்டேது. அதாவது இத்தனைக்கும் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஈகோ ப்ராப்ளம் கூட இருந்தது கிடையாது. பட் என்னன்னே தெரில, இப்போ நீ பார்த்தனே ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து எம்பாப்பே வந்து 2 மேன் மார்க் பண்ணி அவங்க போயிட்டுருப்பான்,
அவங்க வினிஷியஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீயாக இருப்பான், ஆனால் ஒரு பாஸ் போட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி வினிஷியஸ் சம்பவமாக இருக்கும், எம்பாப்பே சம்பவமாக இருக்குது. ஏன் இவங்களுக்குள்ளே அந்த கோஆர்டினேஷனில் இப்போ எம்பாப்பே இல்லாத போது வினிஷியஸ் செமையாக ஷைன் ஆனா அண்ட் ஃபஸ்ட்டாக சீசன் ஃபுல்லாக எம்பாப்பே வந்து கேரி பண்ணி அத்தனை கோல் அடித்தான். ஆனால் 2 பேர் சேர்ந்து விளையாட மட்டும் என்ன அந்த காம்பினேஷன் மிஸ் ஆகுதா என்னன்னே தெரில. இன்றைக்குமே பார்த்தோன்னா அர்டாவில் தான் 2 அடிச்சிருக்கோம். கரெக்டு தான். கரெக்டா? ஆமா ஆமா டெஃபினெட்லி. என்னன்னே தெரியல. அதான் அதுவும் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு, 2வது ஃப்ரீ கிக்கு. அதான் இந்த எம்பாப்பே அடிச்ச கோலுக்கு வினி பாஸ் போடுவான். பட் நீ சொன்ன மாதிரி எம்பாப்பே கரெக்டான சமயத்தில் பாஸ் போடாம ஷாட் அடிக்கும் போது பாஸை போட்டு அந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வினி வந்து பெல்லிங்ஹாமுக்கு பாஸ் போடாம பெல்லிங்ஹாம் கடுப்பாகி கத்தி. ஸோ அது மாதிரி அந்த கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் ரொம்பவே இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி வந்து எம்பாப்பே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இந்த சீசன் யூசிஎல்ல. 10 அவே கோல்ஸ் ஒரே கேம்பெயின்ல இது வரையும் யாருமே பண்ணது கிடையாது. ஓவரால் 15 கோல்ஸ் இந்த கேம்பெயின்ல. அண்ட் யா அதான் குவார்டர் ஃபைனல்ஸ்லயே வந்து இவ்வளவு கோல்ஸ் அடிச்சாங்கன்னா இவனுக்கு செமி ஃபைனல்லாம் ஆடினா எவ்வளவு அடிப்பானுங்கன்னே தெரியல. பட் அதான் அந்த இண்டிவிஜுவல் நம்பர்ஸை பார்க்காம வந்து இன்னும் கொஞ்சம் டீம் ஒர்க்கோட சேர்த்து ஆடி இருந்தா கண்டிப்பா பெட்டரா இருந்தது. எம்பாப்பே வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நிறைய பேர் நீ தாக்குற மாதிரி பார்த்துருப்ப. எம்பாப்பே வந்து கவுண்ட் டவுன்லாம் போட்டு எம்பாப்பே வந்து அனுப்பிச்சிடணும், எம்பாப்பே வந்து டிக்டேட்டர்ஷிப் பண்ணுறாரு. நிறைய மீம்ஸ் பார்க்குறேன், நிறையா பேஜஸ்லேருந்து பார்க்குறேன், நிறைய அந்த ஜிஃபே ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செம ஷாக்காக இருக்குது. பிஎஸ்ஜி விட்டு வரும்போது மேட்ரிட் தான் ஏங்குனாங்க, எம்பாப்பே வரப்போகிறான்ற ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ சிச்சுவேஷன்ஸ் பாரு, அதாவது அவங்களே வேணான்னு சொல்கிற மாதிரி ஆகுது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குடா. ஏன்னா என்ன ரீசன்னா, அவன் பிஎஸ்ஜிலேருந்து இங்கே வந்தானா, பிஎஸ்ஜி வந்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு அவனுங்க பலோன் டிஆர்லாம் வாங்கி வேற லெவல் போயிட்டாங்க. இவன் வந்து இங்கே எம்பாப்பே மேட்ரிட் வந்ததுலேருந்து மேட்ரிட் டிராஃபியே அடிக்கல 2 வருஷமா. ஸோ தெரியல, அது வந்து கண்டிப்பா ஒரு ரீசனா இருக்கலாம். அதாவது ஓகே, அவன் வந்து செல்ஃபிஷாக இருந்தது சில மூமெண்ட்ஸ். அதாவது உன் பேட் டைம்னு ஒரு சீசனே ஃபார்ம் அவுட் ஆகலாம், என்ன நடக்கலாம். ஆனால் எம்பாப்பே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் எப்படி ஆடினா நீயே பார்த்தா. இப்போ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா நீங்கள் மேட்ரிட் ஒரு கோல்னாலும் எம்பாப்பே கோலாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் சீசன் இன்ஜுரிஸ் வருது, நிறையா இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் இன்னும் அவுட் இருக்கான், அது பெருசாக ஆட முடியல. ஓகே, பிச்சில் வந்து அவன் பாஸ் போட்டுக்கலாம், பெட்டராக பண்ணியிருக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹேட்ரட் வந்து எனக்கு சத்தியமாக தெரில. எம்பாப்பே வந்து டிசர்வ் ஆக கூட எனக்கு தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிருக்கான். என்ன கேட்டேன்னு ஆமா ஆமா, நான் எம்பாப்பே மேல வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எம்பாப்பேன்றது வந்து ஒரு பிளேயர் தான் அந்த கிளப்புக்கு. ஓகே, கிளப் இஸ் ஆல்வேஸ் பிகர். மேனேஜ்மெண்ட் போர்டு அவங்கள தான் நான் குத்தம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இவனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தானே வையன், அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு எங்க அறிவு போச்சு? அவங்க கையில தான் இருக்கணும். ஆக்சுவலி உனக்கு தெரியுதா, ரியல் மேட்ரிடோட மேனேஜ்மெண்ட் இதுவே வந்து இட்ஸ் வந்து பிளேயர் இதுதான் இருக்குமே தவிர்த்து மேனேஜருக்கோ இதுக்கோ பவர் கிடையாது. ஓகே, பிகாஸ் அவங்களோட சிஸ்டம் படியே அவங்களுக்கு டீமில் சூப்பர் ஸ்டார்ஸ் இருப்பாங்க. ஸோ மேனேஜர் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இறங்கி போகணும். அதனால தான் ஜாபி அலோன்சோவே வெளியே போனார். ஸோ அர்பலோவா மாதிரி ஆள்லாம் அதுதான் பெரிய தப்பு. ஆனால் அவங்களோட அவங்க பர்டிகுலர் ரியல் மேட்ரிட்னு எடுத்துட்டாலே இதுதான் வந்து. அதனால தான் ஆன்செலோட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால். ஏன்னா பெருசாக வந்து டாக்டிக்ஸ் போடுவார், பட் ஆனால் பிளேயர் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மேனேஜர் தான் ரியல் மேட்ரிட்க்கு தேவை. அர்பலோவா எனக்கு கேட்டேன்னா இது வரைக்குமே பெட்டராக தான் பண்ணி, நான்லாம் வந்து மோசமாக பண்ணுவார்னு நினச்சேன் வரும்போது. நினச்சரோலே பெட்டராக தான் பண்ணார். பட் ஆனால் சொல்கிறேன், ரியல் மேட்ரிடோட ஸ்ட்ரக்சர், இந்த ஃப்ளாரண்டினோ பெரஸ், அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பிளேயர் சூப்பர் ஸ்டார்ஸாக வாங்கி போட்டுருவாங்க. அவங்க வந்து ஈகோ இஷ்யூஸ் எதாவது இருந்தால் கூட மேனேஜரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மித்த டீம் மாதிரி மேனேஜர்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது, பிளேயர் வெளியே போ அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. ஜாபி அலோன்சோ அதாவது லெவர்குசனில் இன்வின்சிபிள்ஸ் படித்து அவனுக்கே அந்த நிலமன்ற போது, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ உள்ளே வர மேனேஜர்ஸ்க்கு தெரிஞ்சு தான் வராங்க. இதை வச்சு தான் அவங்க இத்தனை கப்பும் அடிச்சிருக்காங்க. ஓகேயா? ஸோ அவங்க வந்து இப்போ வந்து மேட்ரிட் ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஆஸ் அ டீமாக விளாடணும் மித்த கிளப்பு மாதிரி. ஸோ இண்டிவிஜுவாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னா இப்போ மேட்ரிட் கிளப்னாலே உனக்கு அந்த இண்டிவிஜுவல் சூப்பர் ஸ்டார்ஸு, அந்த இண்டிவிஜுவல் பிளேயரோட இது தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தனுமே அந்த அக்கேஷனுக்காக ரைஸ் ஆவாங்க. இப்போ ஏன்னா யோசிச்சுக்கோ, இதே மேட்ரிட் டீம்னா லாலிகாவில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஆனால் யூசிஎல்ல மட்டும் பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்குது. ஏன்
அப்போ ஒருத்தனும் ரைஸ் ஆகிறாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. அவங்க டீமாக சேர்ந்து ஆடினா பெட்டராக இருக்கும். அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தரை ப்ளேம் பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகுது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். அதான் கண்டிப்பாக நானும் ப்ளேமே பண்ண மாட்டேன் எம்பாப்பே. இது ஓவரால் ஸ்ட்ரக்சர் தான். அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா ரியல் மேட்ரிட் லாஸ்ட் டெக்கேட் வந்து பயங்கர டாமினண்ட்டாக இருந்தாங்க. பிகாஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி, ஏன்னா நீ ஃப்ரண்ட்ல பார்த்தேன்னு ரொனால்டோ, பென்சிமா, பேலு, மிட்ஃபீல்ட்லாம் கேட்கவே நான் க்ரூஸ், கசமீரோ, அப்புறம் மாட்ரிச், இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணு இந்த டீமோட கம்பேர். இப்போ இருக்கவங்கள எப்படி நீ கம்பேரிசனே கிடையாது. ஸோ நீ அவங்கள மாதிரி விளாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அங்கே இருக்க ஒவ்வொரு பிளேயருமே கலாக்டிக்கோ, புரியுதா? இப்போ கரண்ட் டீம்ல பாத்தீங்கன்னா நான் எம்பாப்பே மட்டும்தான் அந்த லெவல்ல இருப்பான்னு சொல்லுவேன். பெல்லிங்ஹாம் அண்ட் வினி வந்து வெரி க்ளோஸ் டு தட். பட் அதை தாண்டி அந்த ஸ்குவாட்ல வந்து டெஃபினெட்லி குட் பிளேயர். அவ்வளவுதான். வந்து நீ எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கலாம், பட் அஸ் அ டீம் ஆடும்போது, ஏன்னா நீ எம்பாப்பே பிஎஸ்ஜி வீடியோலாம் பார்த்துருக்க, லூயிஸ் ஹென்ரிக்கை வந்து அவர் ப்ரெஸ் பண்ண சொல்லுவான், இது பண்ண சொல்லுவான். ஸோ அதெல்லாம் தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸ்லாம். பட் எம்பாப்பே சிங்கிள் ஹேண்டடாக இந்த ஃப்ரான்ஸ் வேர்ல்ட் கப்பு அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க குவாலிட்டிஸ், அவங்க கேப்பபிலிட்டிஸ் மேலே டவுட்டே கிடையாது. இங்கே என்னன்னா பிளேயர்ஸ்குள்ளே அந்த ஒரு இது அண்ட் மேனேஜர் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜர் அதாவது அர்பலோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாக்டிக்ஸ் போட்டு ஆட வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அர்பலோ மாதிரி ஆள் வந்து அவன் வந்து டாமினண்ட்டாக இது ஆடணும் அதை ஆடணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரியல. நீ சொன்னல இந்த பிரான்ஸ்ன்னு ஒன்று சொன்ன பார்த்தியா, அங்கே ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏன்னா கரண்ட் பிரெஞ்சு மேனேஜர் டிடியர் டெஷாம்ஸ் வந்து அவர் தான் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்காரு நெக்ஸ்ட் சீசன் மேனேஜர் ரியல் மேட்ரிட்க்கு வரதுக்கு. ஸோ அந்த எம்பாப்பே கனெக்ஷனோட சேர்ந்து இந்த திரும்பியும் ரிவைவ் ஆவாங்களா மேட்ரிட்? ஏன்னா எம்பாப்பே வச்சு விளையாண்டுருக்கான், இத்தனை வருஷம் விளையாண்டுருக்கான், வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்கான். ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா யர்கன் கிளாப் வர அந்த ரூமர்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வேலைக்கே ஆக. யர்கன் கிளாப் வந்து ரொம்ப டிமாண்டிங் மேனேஜர். அவன் சொல்றதே கண்டிப்பா அதெல்லாம் கண்டிப்பா பிளேயர்ஸ் கொத்து வராது. பிரஸ்ஸிங் தான் ஃபுல்லா பிரஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஜாபி அலோன்சோ மாதிரி தான் ஆகும். பட் ஆனால் டெஸ்சாம்ஸ் வந்தால் மேபி எம்பாப்பே ரிவால்வ் ஆகி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா வினிஷியஸ், எம்பாப்பே, பெல்லிங்ஹாம் இந்த மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கனால அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா மேக்ஸ் லெவலில் ஒரு அவுட்கம் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நீ வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அந்த ஸ்டேஜ் தான். அண்ட் இன்னொரு வந்து ஒரு உண்மையான நியூஸான்னு தெரில, ஃபேக்கான்னு தெரில, ஆனால் சில பேஜஸில் பார்த்தோம் இந்த மாதிரி தாத்தா பெரஸ் வந்து அவங்க வந்து டக் அவுட்குள்ளே போய் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ரிட் பிளேயர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாருன்ற மாதிரி பயங்கரமான ஸ்பீச்சாக. ஃபஸ்ட்டே அர்டாக்குள்ளே தம்பி நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணா, ஸோ நீ வந்து இந்த இதெல்லாம் நீ கேட்க தேவையில்ல, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் அதாவது செம ரைடு விட்ட மாதிரி பேசிட்டாராமா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சீசன் போன சீசன் ட்ராஃபிலெஸ்ஸாக இருந்தீங்க, அது வந்து ஓகே இட்ஸ் அ இதுன்னலாம், அதாவது தெரியாமல் நடக்கலாம் ஒன் சீசன் இதுன்னு. தொடர்ந்து 2 சீசன் நடக்கிறது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். கண்டிப்பாக இதை அக்செப்டே பண்ண முடியாது, மேரிடோட இது கிடையாதுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து எல்லாரையும் இது பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆர்பலோவா வந்து பஸ்ஸில் வந்து சோகமாக உட்காந்துருக்க இமேஜும் வெளியே வந்தது. ஸோ கண்டிப்பாக பெரிய இது நடந்திருக்கும் உள்ளர. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு சீசன் கப்பு இல்லாமல் இருந்தனா அடி உழுன்ற மாதிரி தான் அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஓகேயா? அதனால் கண்டிப்பாக எப்படி அது 2வது சீசன் இல்லை. அதனால் என்ன சொல்லியிருக்கான், டிக்னிட்டியோட மித்த எல்லா கேம்ஸுமே முடிச்சுட்டு வாங்க லாலிகா கேம்ஸ். இது வந்து உண்மையான நியூஸாக ஃபேக்கான ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்க பேஜில் நான் இது பார்த்தேன். ஓகேயா? அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இல்லைனா நான் கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டேன். அது உண்மையான பெரிய இன்னும் பேஜஸ்லாம் வந்து போடல இன்னும். ஸோ அது தெரில, எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேட்ரிட் மாதிரி ஒரு பெரிய கிளப்பு, பெரிய ஆம்பிஷன்ஸ், அவங்க கோல்ஸ் எல்லாமே எந்த வருஷமாக இருந்தாலும் ஹையாக தான் இருக்கும். 2 சீசன் தொடர்ந்து ட்ராஃபி அடிக்கலன்னா அது வந்து மேஜர் கிரைசிஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம கிளப் எல்லாம் யோசிச்சு பாரு, நம்ம கிளப் அதேதான். வரும் உனக்கு ஆர்சனல் வரும், அப்ப பேசு. அடுத்து பார்சலோனா அத்லெட்டிகோ ஃபன்னு தான். ஏன்னா பார்சலோனா ஃபர்ஸ்ட் நாளே ஆடி தோத்துட்டு வந்தாச்சா. ஸோ அப்போ மேட்ரிட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் டே மேட்ரிட் வந்து அதே ரெட் கார்டு கான்ட்ரவர்சி ஆனோன்னா, ஏண்டா
உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி ரெண்டு கிளப்புமே வந்து வாங்கடா ஓகே கடைசியில வந்து பிரதர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. பட் சரியான மேட்ச். டியேகோ சிமியோனே வந்து அண்ட் அத்லெட்டிகோ அந்த ஹராம்பால வந்து அந்த டாக்டிக்ஸை எந்த நாளா இருந்தாலும் ஹோமாவே அதெல்லாம் மேட்டரே கிடையாது வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா பார்சலோனா அவ்வளோ டாமினேஷன், திரும்பியும் சொன்ன மாதிரி தான் பாஸ் பொசஷன் ஷாட்ஸ் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் அந்த ரெட் கார்டும் இருந்தது, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இந்த பசங்க வந்து கேட்கவே மாட்டுறாங்க தான். அந்த வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதான் பிரச்சனை. இப்போ பார்சலோனா டீம் ஃபுல்லாகவே வந்து லெவன்டோஸ்கியை தவிர அவரே பெஞ்சில் தான் இருக்காரு. அவரை தவிர இது எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இந்த மாதிரி பிக் சிச்சுவேஷன்ஸ் பிக் டேஸ்ல வந்து கண்டிப்பா அடி வாங்கும். டாக்டிக்கல் இதே அந்த ஹைலைனோட ரிஸ்க்கும் உனக்கு தெரியும். ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆட விட்டாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் ஆஃப் கவுண்டர் அட்டாக் வரும்போது அவங்க பிரிஸ்காக ஆக்டிவாக இருந்து ட்ராக் பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டராக இருந்தாலும் அடி விழும். ஸோ அவங்க ரிஸ்க்கு தெரிஞ்சு தான் ஆடுறாங்க. ப்ளஸ் அத்லெட்டிக்கோ ஒரு லீடில் இருக்காங்க, டெஃபினட்டாக அவங்க வந்து எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சினாரியோஸ் வரும். பட் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதான் முக்கியம். ஏன்னா லாஸ்ட் மேட்சும் ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ சர்லாத்தா ஈஸியாக தள்ளி விட்டு திருப்பி ஒரு ரெட் கார்டு இன்சிடென்ட் வாங்கிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஜூல்ஸ் கவுண்டே வந்து வந்தாலே பிரச்சனை அவ்வளோதான். அவன் வந்து கரெக்டாக இறக்கி விட்றான்டா. அவன் சிமியானே வந்து செம்மையாக ஆப்ரேட் பண்ணுறான், அது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் கோல் அடமோலா லூக்மன் கோல் நீ பார்த்தேன்னு நினச்சிருந்தா ஜூல்ஸ் கவுண்டே வந்து அவனை ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கலாம். பட் அவன் போவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டே போடலன்ற மாதிரி தான் வந்து லூக்மன் அழகாக அடிச்சிட்டான். புரியுதா? இதே வந்து இப்போ நீ இந்த ரிஸ்க் எடுத்து ஆடுறனா உன் பேக் ஃபோர் வந்து செம்ம சாலிட் ஸ்ப்ரிண்டர்ஸாக இருக்கணும், ஃபிசிக்கலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரிஸ்க் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ அன்சி ஃப்ளிக் வந்து அந்த அளவுக்கு ஒரு டாக்டிக்ஸ் போகிறான், அட்டாக்கிங் வைஸ் செம்மையாக ஆடுறாங்க. ஆனாலுமே போன சீசனுமே ஃபைனல்ஸே போயிருக்க வேண்டியது, ஏன் போகல அந்த டிஃபென்ஸ். ஸோ இந்த சீசனுமே அந்த டிஃபென்ஸ் வந்து இன்னுமே சாலிடிஃபை ஆகாதனால அவங்களோட ஓவர் பவர்ட் அட்டாக் வந்து ஓவர் ஷேடோ ஆயிடுதுன்றதுன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் டிஃபெண்டர்ஸ் வாங்கணும். நல்ல டிஃபெண்டர்ஸாக வாங்கினாங்கன்னா இந்த டாக்டிக்ஸ் டெஃபினட்டாக இப்போவே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க ஒரு சைனிங்கு. அலெசாண்ட்ரோ பஸ்டோனி வந்து டன் டீல்ன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எங்கே நம்ம வந்து நீ எந்த பிளேயரை வாங்கினாலும் இப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும் பற்றியா, அது இந்த கேமில் நீ இன்னொரு ஆஸ்பெக்டில் கூட யோசிக்கலாம். ஏன்னா 2-0 நீ வந்து ஒரு நல்ல லீடு போயிட்ட ஃபஸ்ட்டு 20-25 நிமிஷத்துலேயே, ஓகேயா? அதுக்கப்புறம் எப்படி ஆடணும், கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா ரிஸ்க் எடுக்காம விளையாடணும். விளையாண்டாலே அவ்வளோ சான்ஸ் கிரியேட் ஆகுது. போல 1-0 போச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு கோல் ஆஃப் சைட் கோல் ஆயிடுச்சு, திருப்பி 1-1 ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபெரான் டாரஸ் 2-1 ஆக்குவான், கரெக்டா? ஸோ அப்பயுமே வந்து ஒன்று போவாங்க, திருப்பி அப்போ தான் நடக்கும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு அடிப்பாங்கடா, ஃபஸ்ட்டு லமைன் யமால் 5th மினிட் ஃபஸ்ட்டே வந்து லீடை கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கோல் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது ஆஃப் சைடு ஆகும். பார்சலோனா தான்டா 2-0 ஃபர்ஸ்ட். என்னடா சொல்ற? நிறைய மேட்ச் பார்த்து பார்சலோனா 2-0 பாரு, நான் வந்து காட்டுறேன். 4th மினிட் யமால், 24th மினிட் ஃபெரான். ஓகே 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 31st மினிட்ல தான் லூக்மன் அடிப்பான். ஓகே 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 ஆஃப் சைடு வந்தது அதுக்கப்புறம் தானா அது? ஓகே ஆஃப் சைட் செகண்ட் ஹாஃப்ல தான் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஃபெரான் டாரஸ் வந்து 3வது கோல் அடிப்பான், அப்போதான் ஆஃப் சைடுன்னு வைங்க. ஐயோ எனக்கு பார்சலோனா சட்டை போட்டு தப்பா சொல்லிட்டு அசிங்கமா. எனக்கு அந்த ஆக்ரிகேட் பழைய மேட்ச் இந்த மேட்ச் எல்லா மேட்சையும் பார்த்து எந்த இன்சிடென்ட் எப்போ நடந்தனே தெரியல. நீ யோசிக்க 2-0 போனதுக்கு அப்புறம் ஏன் அப்படி ஆடலாம்? ஓகே நீ அப்படி பேலன்ஸ் பண்ணிருக்கலாம்ன்றியா? ரைட்டு.